good morning and a very happy Sabbath. Before we go ahead with this small session, let's have a small prayer. Our merciful God in heaven, we need the guidance of your Holy Spirit. Please be with me and Brother Stephen as it translates. And also, Lord, enrich our congregation with thy message from thy throne of grace. We ask these few mercies in Jesus' precious name. Amen. How to raise a godly child? Let's turn our Bibles to Deuteronomy chapter 6. And let us read verse by verse from verse 4 to 8. There are 5 points in each and every verse. நான்காவது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஒவ்வொரு வசனமாக நாம் வாசிப்போம். 5 முக்கியமான காரியங்களை இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The first, it says, "Hear, O Israel, the Lord our God is one Lord." முதலாவது காரியம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். What it says? The Lord our God is one Lord. This should be in our mind. இது நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இந்த வசனம் என்ன கூறுகிறது? தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. இது நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். So there are 5 points. The second point, it says, "And thou shalt love the Lord thy God with all thy heart, with all thy soul and with all thy might." இரண்டாவது காரியம், 5வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. So these words which has been the Lord is telling, first this is for the parents. We need to make a note. இது தேவன் இந்த நம்முடைய பெற்றோர்களாகிய நம்மிடத்தில் கூறக்கூடிய ஒரு காரியம். இதை நாம் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டும். And third point, it says, "These words which I command thee this day shall be in thine heart." மூன்றாவது காரியம் 6வது வசனத்திலே, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. The first is, the Lord our God is one Lord. முதலாவது காரியம் என்ன? கர்த்தர் ஒருவரே. And how we should love the Lord with all our heart, mind and spirit. இரண்டாவது காரியம், நம்முடைய முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது. And these words should be in our heart. மூன்றாவது காரியம், இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். And it says, the fourth point, நான்காவது காரியம், "And thou shalt teach them diligently unto thy children." நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து என்று வேதம் கூறுகிறது. Only first, if it is in our heart, then only we can diligently teach our children. இந்த காரியங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது முதலாவது நம்முடைய மனதிலே அது இருக்க வேண்டும். And it says, "When thou sittest in thine house, and when thou walkest by the way, and when thou liest down, and when thou risest up," each and every time you need to diligently teach to your children. வேதம் சொல்லுகிறது, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று ஒவ்வொரு நேரமும் குழந்தைகளிடம் இதை பற்றி தேவனை பற்றி பேச வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. And the fifth point, it says, 5வது காரியம், "And thou shalt bind them for a sign upon thine hand, and they shall be as frontlets between thine eyes." It should be in our mind constantly. 5வது காரியம் 8வது வசனத்திலே, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. இந்த அனைத்து காரியங்களும் நம்முடைய மனதிலே முதலாவது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. In the book Education, page 187, கல்வி என்று அம்மையார் எழுதின புத்தகத்திலிருந்து 187வது பக்கத்திலே, Sister White writes through inspiration that as a preparation for teaching His precepts, God commands that they be hidden in the hearts of the parents first. அம்மையார் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவல்களால் இங்கே எழுதுகிறது என்னவென்றால், இந்த நியாயங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய இருதயங்களிலே முதலாவது காத்துக் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். So first it should be done in the parents. So முதலாவது இந்த தேவனுடைய நீதி நியாயங்கள் கட்டளைகள்
பெற்றோர்களுடைய மனதிலே முதலாவது எழுதப்பட்டிருக்க வேண்டும். Then only we can teach to our children. அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு கருத்தாய் நாம் போதிக்க முடியும். As it says in Proverbs 22:6, train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. நீதிமொழிகள் 22:6 வசனம் கூறுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லுகிறார். So before the child gets trained, the parent has to be trained. அப்படியானால் குழந்தைகளை நாம் நடத்துவதற்கு முன்பதாக நாம் தேவனிடத்திலிருந்து அவர்களை எப்படி நடத்துவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். In order our children to be interested in the Bible and the spirit of prophecy, first we parents should be interested in the Bible. நம்முடைய குழந்தைகள் வேதத்திலும் சாட்சியாகமத்திலும் அதிக அக்கறையும் ஆவலை அவர்களுடைய மனதில் உண்டாக்க வேண்டும் என்றால் அந்த ஆவல் நம்முடைய ஒரு இதயத்திலே முதலாவது இருக்க வேண்டும். And in order they love God's word, first the love should be in us towards God's word. அவர்கள் தேவனுடைய குழந்தைகள் தேவனுடைய வார்த்தையின் மீது அன்பு ஆசை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவனுடைய வார்த்தையின் மீது ஆசை அன்பு முதலாவது பெற்றோர்களுடைய மனதில் ஆரம்பிக்க வேண்டும். And whatever we instruct to our children, it has a weight only by our living influence, living example. நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆணித்தரமாக அவர்களுடைய இருதயத்தில் பதியப்பட வேண்டும் என்றால் முதலாவது அவர்கள் நம்முடைய நடத்தையை பார்த்துத்தான் அதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். So is it easy to bring up the child? ஒரு கேள்வி, குழந்தைகளை இப்படி தேவனுடைய காரியங்களிலே வழிநடத்தி அவர்களை உருவாக்குவது சுலபமான காரியமா? Let's go to Genesis chapter 3 verse 16. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 3:16. ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். Here it says, God says that I will greatly multiply thy sorrow. உன்னுடைய வேதனையை நான் பெரிதாக்குவேன் என்று இங்கு தேவன் கூறுகிறார். And it says, in sorrow thou shalt bring forth children. மிகுந்த வேதனையோட நீ பிள்ளையை பெறுவாய் என்று தேவன் சொல்றார். So bringing up a child, it's in sorrow thou shalt bring up thy children. தேவன் சொல்கிறார், இப்படி குழந்தைகளை உருவாக்குவது மிகுந்த வேதனையோட உருவாக்கக்கூடிய கட்டாயம் சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. Just I go a little fast with some of the verses so that you can understand the responsibilities being parents. பெற்றோர்களுக்கு உண்டான இந்த மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளை வேகமாக நான் சொல்லி கடந்து செல்கிறேன். So what is the responsibility of the parents? பெற்றோர்களுடைய பொறுப்பு என்னென்ன? It says in HP Homeward Bound, it's a devotional book, page 280, it says, Homeward Bound என்று அம்மையார் எழுதின ஒரு புத்தகத்தில் இவ்வாறாக அவர்கள் எழுதுகிறார்கள், fathers and mothers need to understand their responsibility. தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தங்களுடைய பொறுப்புகளை முதலாவது உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார்கள். Even before the birth of the child, பிள்ளைகள் அவர்களுக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே they should the preparation should begin that will enable it to fight successfully the battle against evil. பொல்லாதவன் அனுப்பக்கூடிய சகல தீங்கான காரியங்களை எதிர்த்து உண்டான அனைத்து ஆயத்தங்களையும் அவர்கள் பிள்ளைகளை பெறுவதற்கு முன்பதாகவே அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அம்மையார் அவர்கள் எழுதுகிறார். And how to bring up this godly child when it is born? எப்படி இப்படி ஒரு தெய்வீக குழந்தைகளை எப்படி நாம் வழிநடத்துவது? Sister White writes, during the first 6 or 7 years of a child's life, முதல் 6 அல்லது 7 வருடங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையிலே a special attention should be given to the physical training of the child. இந்த 6-7 முதல் வருடங்களிலே அவர்களுடைய உடல் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு உண்டான காரியங்களிலே பெற்றோர்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். Rather than the intellect. அவர்களுடைய அறிவு சார்ந்த காரியங்களை அல்ல, முதல் 6-7 வருடங்களிலே அவர்களுடைய உடல் நல்ல திறனோடு வளர்ச்சி அடைய பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். After the age of 7, once the physical condition is good, then both the education, the physical as well as the intellectual education should be given to the child.
இப்படி 6-7 வயதுக்கு பிறகு தான் அவர்களுடைய உடல் நன்றாக தயாரான பிறகு அவர்களுக்கு தேவையான உடல் சார்ந்த கல்வி மற்றும் அறிவு சார்ந்த கல்வியை 7 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு ஆரம்பிக்க வேண்டும். And between this time period from the birth till the age of 7, it says parents, especially mothers, should be the only teachers of such infant minds. இப்படி பிறந்ததிலிருந்து முதல் 6-7 வருடங்களுக்கு உள்ளதாக அம்மையார் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், தன்னுடைய தாய் ஒருவரே அந்த குழந்தைக்கு ஆசிரியையாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். But we do the exactly opposite. ஆனால் நாம் அப்படியே வேறு விதமாக செய்து கொண்டிருக்கிறோம். It says they should not educate from the books. அமேர் அவர்கள் எழுதுகிறார்கள், நிறைய புஸ்தகங்களில் இருந்து குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க கூடாது. They should be taught in the nature. அவர்கள் இயற்கையின் காரியங்களிலிருந்து அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். And when they see and hear, they will ask questions. அவர்கள் இந்த இயற்கையை பார்க்கும் போதும் அந்த காரியங்கள் அவருடைய செவிகளில் விழும் போதும் அவர்கள் அநேக கேள்விகளை அவர் And we கேட்பார்கள். need to patiently instruct them and answer each and every question they ask. அப்படி அவர்கள் கேள்விகளை கேட்கும்போது நம்ம மிகவும் பொறுமையாக அவர்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நாம் பதிலை சொல்ல வேண்டும். This is in the book Healthful Living, page 151. Healthful Living என்ற புத்தகத்திலே 151வது பத்தியிலே இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. In the book Child Guidance, page 26, it says குழந்தைகளை வழிநடத்துதல் என்பதை பற்றி அம்மையார் அவர்கள் எழுதின இந்த புத்தகத்திலே, children should virtually be trained in a home school from the cradle to maturity. குழந்தைகள் தங்களுடைய பிறப்பிலிருந்து அவர்கள் முதிர்ச்சி அடையும் அந்த நேரம் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய வீட்டு பள்ளியில் அவர்களை பயிற்சி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை எழுதுகிறார்கள். From cradle to maturity is from birth until the age of 12. இப்படி பிறப்பிலிருந்து முதிர்ச்சி அடைவது என்பதை என்ன குறிக்கிறது என்றால், பிறப்பிலிருந்து 12 வயது ஏறக்குறைய அந்த வயதை குறிக்கிறது. If you read in Patriarchs and Prophets, it says there was only 8 years for Moses' mother to educate him and bring him in such a way that when he was trained in such a way that he could lead a whole nation out of Egypt, out of Babylon. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்று அம்மையார் அவர்கள் எழுதின புஸ்தகத்திலே மோசேயை குறித்து அவர்கள் எழுதும்போது, மோசேயினுடைய தாய் அவர் பிறந்ததிலிருந்து முதல் 8 வருடம் அவர்களுக்கு மோசேக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து விஷயங்களை வைத்துதான் மோசே அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டமான இஸ்ரவேலர்களை அவரால் வழிநடத்த முடிந்தது என்பதை எழுதுகிறார்கள். So what is the early home training that we need to give to the child? That is the question. இப்படியாக இந்த ஆரம்ப வயதினிலே இந்த குழந்தைகளுக்கு என்ன விதமான பயிற்சிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம். It says here is the first school, the home is the first school. அமேர் அவர்கள் எழுதுகிறார்கள், வீடே முதல் பள்ளிக்கூடம். Here with his parents as instructors, அந்த பெற்றோர்களே குழந்தைகளுடைய முதல் ஆசிரியர்கள். He has to learn the lessons that are to guide him throughout his life. அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்த வேண்டிய அனைத்து நியதிகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருப்பது பள்ளி, அந்த குடும்பம். 4 important points are there which we need to keep in mind and bear it. That is, 4 முக்கியமான காரியங்கள் பெற்றோர்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். So what are the lessons we need to teach to our children? குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய 4 முக்கியமான காரியங்கள் தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும். One is the lesson of respect. முதலாவது காரியம், குழந்தைகளுக்கு எப்படி பிறருக்கு எப்படி மரியாதை செலுத்துவது, பிறருக்கு எப்படி கனம் செலுத்துவது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ரெஸ்பெக்ட். Obedience. இரண்டாவது கீழ்ப்படிதலை குறித்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். The third thing is reverence. மூன்றாவது பயபக்தி. And the fourth is self control. நான்காவது தன்னடக்கம். These educational influence of the home are a decided power, either it's for the good or for the evil. இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது இவைகள் தான் அந்த குழந்தை நன்மையான வழியிலே செல்ல போகிறதா தீமையான வழியிலே செய்ய போகிறதா என்பதை நிர்ணயிக்கக்கூடியது இந்த 4 பயிற்சிகளில் தான் இருக்கிறது. Sister White writes in the last beautiful words, if the child is not instructed aright here,
in all these 4 lessons, it says Satan will educate them through his agencies of his choosing. ஒருவேளை சாட்சியாகம் மிக ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கூறுகிறது, கவனமாக கேளுங்கள். ஒருவேளை குழந்தைகளுக்கு இந்த 4 விஷயங்களை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், இந்த 4 காரியங்களை வேறு விதமாக சாத்தான் அவனுடைய சொந்தத்திற்கு என்று கற்றுக் கொடுத்து விடுவான். This is in Child Guidance page 17. குழந்தைகளை வளர்ப்பதை குறித்து அம்மையார் எழுதின புத்தகத்தில் 17வது பத்தியிலே இதை நாம் வாசிக்கிறோம். There are many points which I have made, but since there is shortage of time, I'll rush with only main points. அநேக விஷயங்கள் அம்மையார் எழுதியிருக்கிறார்கள், அவை அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது, காலம் குறியது என்பதனால் ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு கூறியிருக்கிறேன் சொல்கிறேன். In the book Adventist Home page 17 para 2, அட்வென்ட் குடும்பம் 17வது அதிகாரம் 2வது பத்தியிலே கூறப்படுகிறது. it is both for the parents and the children. It says, let the parents and the children bear in the mind every day, relating themselves one to another, that they are the members of the family of God. இது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளும் இருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது. என்ன எழுதுகிறார்கள் என்றால், பெற்றோர்களும் குழந்தைகளும் ஒவ்வொருவரும் தாங்கள் அனைவரும் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர்கள் என்பதை அவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்று எழுதுகிறார்கள். And a very important point for the parents, see, we need to train up from infancy until the youth to our children to have a firm barrier that we need to build between them and the world, because that its corrupting influence may not affect them. இந்த உலகத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அவர்கள் பிறந்த அந்த வயதிலிருந்து அவர்களுடைய இளம் பிராயம் வரைக்கும் பெற்றோர்கள் அவர்களுக்கு தேவையான சகல பயிற்சிகளையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்பதை எழுதுகிறார்கள். And it says the Bible is to be made the first textbook. இந்த வேதாகமமே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் புஸ்தகம். And it says we need to, very first it is our duty to teach our children the importance of obeying the God's law. முதலாவதாக நம்முடைய குழந்தைகளுக்கு தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதனுடைய முக்கியத்துவத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். And the first lesson that the children are to be taught is that God is our heavenly Father. குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம் என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய தந்தை என்ற பாடத்தை குழந்தைகளுக்கு முதலாவது கற்றுக் கொடுக்க வேண்டும். And even in Child Guidance page 85 it says children must be brought to the point of obedience, point of submission and obedience. குழந்தைகள் அடிபணியத்தக்கதாகவும் கீழ்ப்படியத்தக்கதாகவும் அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும். It's not what the children say to the parents, it's what the parents tell to the children. They need to listen. குழந்தைகளுடைய பேச்சுக்கு பெற்றோர்கள் அடிபணிவதல்ல, பெற்றோர்களுடைய காரியங்களுக்கு குழந்தைகள் அடிபணிவதே இதை குறிக்கிறது. Disobedience must not be allowed. கீழ்ப்படியாமை வீடுகளிலே அனுமதிக்க கூடாது. And it says the sin lies at the door of the parents who allow their children to disobey. தங்களுடைய குழந்தைகளை கீழ்ப்படியாமையில் அப்படியே கண்டிக்காமல் விட்டு விடக்கூடிய பெற்றோர்களுடைய வீட்டு வாசலிலே சாத்தான் படுத்து கிடக்கிறான் என்று அம்மையார் எழுதுகிறார். And I want to read this orally. It's a very important point, and this will be very useful. I want to make it known because this is from Child Guidance, page 13, para 1. இது முக்கியமான ஒரு காரியம். இது முழுவதுமாக நான் படிக்க விரும்புகிறேன், தயவாக கவனமாக கேளுங்கள். It says it is a privilege of parents to take the children with them to the gates of the city of God. அந்த பரலோக வீட்டிற்கு தங்களுடைய குழந்தைகளை அழைத்து சென்று கொண்டு போவது பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாக்கியம். Saying, I have tried to instruct my child to love the Lord, to do His will and to glorify Him. தேவன் மீது அன்பு செலுத்தவும் அவருடைய சித்தத்தின்படி செய்யவும்
அவரை மகிமைப்படுத்தவும் என்னுடைய குழந்தைகளை நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றவர்களுக்கு இருக்கிறது. And it says, to such the gate will be thrown open and the parents and the children will enter it. இப்படி அருமையான பயிற்சியை கொடுத்த அந்த பெற்றோர்களுக்கு அந்த பரலோகத்தினுடைய அந்த தங்க மயமான அந்த கதவுகள் திறக்கப்படும், அவர்கள் குடும்பத்தோடு பரலோகத்திற்கு செல்வார்கள் என்று எழுதினார். The very next is the shocking words. அடுத்த ஒரு வாசகம் மிகவும் அதிர்ச்சியான ஒரு காரியம். It says, but all cannot enter. ஆனால் எல்லோரும் பரலோகத்திற்குள்ளாக சென்று விட முடியாது. It says some are left outside with their children. அநேக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு பரலோகத்திற்கு வெளியே நிற்பார்கள். It says whose characters have not been transformed by submission to the will of God. அப்படி வெளியே நிற்கிறவர்கள் யார் என்றால், தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை அடிபணிய பயிற்சி அளிக்காத பெற்றோர்களும் குழந்தைகளும் பரலோகத்திற்கு வெளியே, பரலோக கதவிற்கு வெளியே நிற்பார்கள் என்று. And it says in heaven a hand is raised and the words are spoken. பரலோகத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு கை உயர்த்தப்படும், அப்பொழுது ஒரு சத்தத்தை கேட்பார்கள். You have neglected your home duties. அவன் அந்த புறமாக நிற்கக்கூடிய அந்த குடும்பங்களை பார்த்து, உங்களுடைய கடமைகளை நீங்கள் தவறிவிட்டீர்கள். தேவனுடைய குரல், You have failed to do the work that would have fitted the soul for a home in heaven. உங்களுடைய குடும்பம் பரலோகத்திற்கு வரக்கூடிய அந்த தகுதியான அந்த பயிற்சியை நீங்கள் அடையாமல் போனதனால் நீங்கள் இப்பொழுது வெளியே நிற்கிறீர்கள். And God would say, you cannot enter. நீங்கள் பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்று தேவன் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்வார். The gates are closed to the children because they have not learned to do the will of God. பரலோகத்தினுடைய கதவுகள் அடைபடும், ஏனென்றால் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை அடிபணியாத இந்த பிள்ளைகளும் இந்த பெற்றோர்களும் வெளியே நிற்பார்கள். And even to the parents because they have neglected the responsibility which was resting upon them. குழந்தைகள் மட்டுமல்ல, அப்படி பயிற்சி கொடுக்காததினாலே பெற்றோர்களும் அப்படி வெளியே நிற்பார்கள். I just want you to imagine that seed. Surely you will take the right step to educate and instruct your child from now on. இந்த காட்சியை உங்களுடைய மனதிலே கற்பனை செய்து கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் நிச்சயமாய் இதை சரியான ஒரு உங்களுடைய அடுத்த படிகளை எடுத்து வைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். And we need to keep in mind that whenever we are giving homeschooling to our children, we need to educate them to do the useful labor. நாம் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கும் போது, நம்முடைய வீட்டு பள்ளிகளை நாம் கொடுக்கும்போது உழைப்பை குறித்து, எப்படி உழைப்பது என்பதை குறித்து முக்கியமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். There are few questions which I jotted down when I was making, which being a parent we should think on. பெற்றோர்களாக நாம் என்னென்ன கேள்விகளை நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு சில கேள்விகள் நான் எழுதியிருப்பேன். இது உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். You can jot down these questions. இந்த கேள்விகள் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். And you can find out the answer. உங்களுக்கு நீங்களே யோசித்து இதனுடைய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். First question, what we need to think, what mistakes did I make? முதலாவது கேள்வி பெற்றோர்கள் நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என்றால், நான் எங்கே தவறி போனேன், என்ன தவறை நான் செய்தேன்? How do I prepare my child for the heavenly kingdom? தேவனுடைய பரிசுத்த ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கு, என்னுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? And what are the things that I would change if I had to start again from scratch? ஒருவேளை என்னுடைய பெற்றோரான என்னுடைய கடமையை நான் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிப்பேன் என்று சொன்னால், நான் என்னென்ன காரியங்களை மாற்றி செய்திருப்பேன்? Did I do my old duty to my child? என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நான் செய்திருக்கிறேனா? And what did I do that I should have left it undone? அநேக காரியங்களை நான் செய்யாமல் விட்டு விடுவதற்கு காரணமாக இருந்தது என்னிடத்தில் என்னென்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். And the last one is, if I restart again, will the children consider these things? ஒருவேளை நான் ஆரம்பத்திலிருந்து ஒருவேளை ஆரம்பிக்க நான் முயற்சி செய்தேனால், என்னுடைய குழந்தைகள் நான் சொன்ன வழியில் நடப்பார்களா? There's a lot to speak,
அநேக காரியங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டே போகலாம். But I would let you know that there are 3 beautiful books which you can read personally. These are the Child Guidance, the Adventist Home, and Mind, Character and Personality. 3 முக்கியமான புஸ்தகங்களை நான் உங்களிடத்தில் நீங்கள் படிக்கும்படியாக உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். முதலாவது புஸ்தகம் சைல்ட் கைடன்ஸ், குழந்தை வளர்ப்பு என்ற புஸ்தகம் அம்மையார் எழுதினது. இரண்டாவது அட்வென்ட் குடும்பம், அட்வென்டிஸ்ட் ஹோம் என்ற புஸ்தகம். மூன்றாவது மைண்ட், கேரக்டர், பர்சனாலிட்டி, மனது, குணம், பர்சனாலிட்டி. இது இன்னும் தமிழாக்கப்படவில்லை. இந்த 3 புஸ்தகங்கள் மிகவும் உபயோகமுள்ளதாக இருக்கும். I thank God for giving this opportunity. இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். I believe with this short message each and everyone is richly blessed. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கும் என்பதை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நான் நம்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் படியான முக்கியமான படி என்ன செஞ்சாங்க? நிறைய பேர் விட்டுறாங்க. அதனாலதான் குடும்பங்கள் என்ன செய்யுது? உடனே போயிருக்கு. வெக்கமா இருக்கு சொல்றதுக்கு. சில நேரத்துல பஸ்ல ஏறும்போது வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கும், இடுப்புல ஒரு குழந்தை இருக்கும், கையில ஒரு பையன் இருக்கும். ஆம்பளை முன்னாடி அப்படியே விரும்பி போவான். கேட்டா அது அவ வேலைடுவான். ஆசரிப்பு கூடாரத்தை போல, பரலோகத்தை போல நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களும் வீடுகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. No one can so effectually ruin a woman's happiness and usefulness and make life a heart-sickening burden as her own husband. தாய் ஒரு இல்லத்து அரசி, மதர் இஸ் தி குயின் ஆஃப் தி ஹவுஸ். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இந்த குழந்தைகளுடைய மனதை பக்குவப்படுத்தவும் அவர்களை ஒழுங்குபடுத்தவும் தேவன் அவர்களுக்கு இது செய்திருக்கிறாரா? அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். And the daughter tells that, Father, your hand is bigger than my hand, and for sure you would pick up the best one for me. How to raise a godly child? It says it is the privilege of parents to take the children with them to the gates of the city of God. அவன் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாம பேசுறதே அவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும்.